வெல்கம் டு ஃப்ளோர் பால் டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து சுடிதார் டாப்ஸ் தான் வந்து கற்றுக்க போகிறோம். ஏற்கனவே வந்து 2 டைப் ஆஃப் பாட்டம் வெரைட்டி வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, அதுக்கு பொருந்துகிற மாதிரி இப்போ டாப்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் டாப்ஸுக்கு என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணும், எடுத்த அளவுகளை ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம எப்படி கூடுதல் அளவு சேர்க்கணும், அப்புறம் அதை பயன்படுத்தி டயக்ராம் எப்படி போகணுன்றது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக சொல்லிடுறேன் என்னென்ன அளவுகள் எடுக்கணும்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயரம் எடுத்துக்கணும், மார்பு சுற்றளவு, இடுப்பு பகுதி, ஓப்பன், புட்டம் சுற்றளவு, தோள்பட்டை, இடுப்பு சுற்றளவு, கை நீளம், கை சுற்றளவு, அக்குள் பகுதின்னு சொல்லிட்டு 10 அளவுகள் வந்து வரும். சரிங்களா? இப்போ இந்த 10 அளவுகளுக்கு வந்து 8 அளவுகள் வந்து நம்ம எடுத்துக்குவோம். நம்ம மெஷர்மெண்ட் டேப்பு வச்சு யாருக்கு தைக்க போகிறோமோ அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். மித்த 2 அளவுகள் நம்ம கணக்கில் வந்து போடும்போது ஃபார்முலாக வந்துடும். ஏற்கனவே பாட்டம் வந்து நான் சொல்லி கொடுக்கும்போது அதில் வந்தது பார்த்திங்களா, கவடி இறக்கம் வந்து நம்மளாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா எடுத்த அளவை வச்சு, அது மாதிரி இதில் நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த அளவுகளை எங்கெங்கே எடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இந்த உயரங்கிறது இந்த ஷோல்டரில் இருந்து, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டணும், இந்த ஷோல்டரில் இருந்து நம்மளுக்கு எவ்வளோ இறக்கம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் கட் டாப் தான். இந்த ஸ்ட்ரைட் கட் டாப்பு இதே வந்து 3 டைப் ஆஃப் பாட்டமுக்கு வேர் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரைட் கட் டாப்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் லென்த்து வந்து நம்ம வச்சுக்கலாம். 3 விதமான லென்த்தில் இந்த ஷார்ட் டாப், அதாவது இந்த நார்மல் டாப்ஸை தைச்சிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடை வரைக்கும், அதாவது டைஸ் வரைக்கும் போடுவாங்க. இது ஜீன்ஸ்க்கு போட்டுக்கலாம், பலாசோக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரே மெத்தடு, ஒரே ஃபார்முலா தான். பட் இறக்கம் மட்டும் நம்ம என்ன பாட்டம் வந்து நம்ம தைக்கணும்னு டிசைட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உயரத்தை நம்ம வச்சுக்கலாம். 2வது நீ வரைக்கும் ஒன்று வைப்பாங்க. சரிங்களா? நீக்கு கொஞ்சம், அதாவது இங்கே வரைக்கும் ஒன்று வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டியாலாக்கும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் பட்டியாலாக்கு தான் அது பொருந்தும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீயை விட்டு கொஞ்சம் இறக்கமாக போடுறது கேதரிங் பேண்ட்டுக்கும் பொருந்தும், நார்மல் சல்வார் பாட்டம் ஃபஸ்ட்டு கிளாஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு பொருந்தும். அந்த மாதிரி 3 விதமான இறக்கம் வச்சு நம்ம டாப்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைட் கட்டில் தைக்கலாம். அதுக்கு நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நிறைய வெரைட்டி பாட்டம் வந்து இப்போ யூஸ் பண்ண முடியும். நிறைய இப்போ மாறிடுச்சு ட்ரெண்டெல்லாம். ஸோ அது மாதிரி எப்படி நம்மளுக்கு பிடிக்குதோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு என்ன இறக்கம் தேவை, என்ன பேண்ட்டு போடுறோம் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்டபடி உயரத்தை நம்ம வந்து குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நான் கற்றுக் கொடுத்தது ஒரு நார்மல் பேண்ட்டு, ஒரு கேதரிங் பேண்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரினா முட்டிக்கு கீழே வரைக்கும் இந்த இடம் முட்டி முடியுதுன்னா அந்த முட்டிக்கு கொஞ்சம் 1 இன்ச்சு இறக்கி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலுக்கும் பொருந்தும், கேதரிங்க்கும் பொருந்தும். சரிங்களா? இன்னும் கூட கேதரிங்க்கு இறக்குறதுனா இறக்கலாம். இது காமனான ஒரு அளவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது இங்கே ஷோல்டரில் இருந்து எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம எடுத்துக்கிற அளவு தான் எனக்கு 26 இன்ச்சு வந்திருக்கு. இது நான் திரும்ப வந்து சொல்லிடுறேன், இது வந்து நம்மளுக்கு ஒரு காமனாக கொடுக்குற ஒரு ஃபார்முலாவில் வர ரெடிமேட் சைஸ் தான் இது. சரிங்களா? இது எல்லாம் ஒரு ஆளோட சைஸு, இது எல்லாம் ஒரு ஆளோட சைஸுன்னு சொல்லிட்டு 4 பேரோட சைஸ் வந்து நான் ரேண்டமாக எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை தடவை போட்டால் புரியுதோ அத்தனை கணக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். அதிகபட்சம் 2 போட்டாலே போதும் என்ன கேட்டால். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் உங்களோட அளவுகளை எடுத்து இதே மெத்தடை பயன்படுத்தி ஃபார்முலா எழுதி வச்சுட்டு ஒரு 4-5 தடவை உங்களுக்கே நீங்கள் போட்டு தைச்சி பாருங்கள். அப்படி பண்ணும்போது நல்லா ஆழமாக மனசில் பதிஞ்சிரும். இது எதுவுமே மனப்பாடம் பண்ணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயரம் நம்ம 26 இன்ச்சு எடுத்து எழுதி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 28 இன்ச்சுன்னு இருக்குது. இப்போ மார்பு சுற்றளவு எங்கே எடுக்கணும், கரெக்டாக நம்மளோட சென்டர் பிரஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பிரஸ்ட்டில் தான் நம்ம வந்து மார்பு சுற்றளவு எடுக்கணும். இதுதான் இங்கே பஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, சென்டராக இருக்கணும். அது மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் டேப்பை வந்து பின்னாடி இருந்து இப்படி கொடுத்து ரவுண்டாக இது பண்ணி இப்படி எடுக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப லூஸ் விட்டு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டாக வந்து 1 விரல், அப்படி இல்லைன்னா 2 விரல், அவ்வளோ விட்டால் போதும். 4 விரல் பாட்டமுக்கு சொன்ன மாதிரி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி அப்படின்னு இருக்கு. இந்த இடுப்பு பகுதி எப்படி எடுக்கணும்னா, இந்த ஆம்ஹோல் அடியில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் தெளிவாக சொல்லலாம். இந்த இடம் இங்கே இருந்து டேப்பை இந்த இடுப்பு குழி தெரியுது பார்த்திங்களா, இந்த இடம் அது வரைக்கும் வந்து எடுக்கிற உயரம் டிஸ்டன்ஸ் தான் இடுப்பு பகுதி. சரிங்களா? இந்த அண்டர்ஆர்ம்க்கு அடியில் இருந்து நம்மளோட இடுப்பு குழி வருது பார்த்திங்களா, அந்த ஷேப்பு அது வரைக்கும் வர்றது தான் இடுப்பு பகுதி.
அதோட அளவு எவ்வளோனா 5 இன்ச்சு. அடுத்தது ஓப்பன் அப்படின்னு இருக்கு. ஓப்பன்ங்கிறது எப்படி எடுக்கணும்னா அதே மாதிரியே இந்த இடுப்பு ஆம்ஹோல் அடியில் இருக்கு இல்லையா, இங்கே இருந்து நம்மளுக்கு எங்கே ஓப்பன் வேணும் அப்படின்றது ஒவ்வொரு சில பேர் வந்து கரெக்டாக அந்த சீட் ரவுண்ட் அந்த புட்டம் சுற்றளவுக்கு நேராக வந்து ஓப்பன் வச்சு போடுவாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் இறக்கி போடுவாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் மேலே ஏற்றி போடுவாங்க. அதை அந்த ஒவ்வொரு பேண்ட் வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி ஏற்றி இறக்கம் வந்து வச்சுக்கலாம், ஓப்பனோட இறக்கம். ஏன்னா நிறைய இப்போ மாறிடுச்சு. லாங்காக இங்கே வரைக்கும் ஓப்பன் வச்சுட்டு உள்ள ஸ்லிப்பு மாதிரிலாம் போட்டு போடுற மாதிரியெல்லாம் இப்போ இருக்குது. அதனால் நம்மளுக்கு எப்படி பாட்டம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கம் வச்சுக்கலாம். இப்போ நார்மல் டாப்ஸுக்கு நான் சொல்லித்தரனால இந்த புட்டம் சுற்றளவுக்கு நேராக வந்து நம்ம இடுப்பு அந்த ஓப்பன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஆம்கிட்ட இருந்து இந்த புட்டம் சுற்றளவு வரைக்கும் ஓப்பன்ற இறக்கத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது எடுக்கும் போது எனக்கு 10 இன்ச்சு வருது. சரிங்களா? அடுத்தது புட்டம் சுற்றளவு கரெக்டாக நம்ம இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்டோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் புட்டம் சுற்றளவு. நான் ஏற்கனவே பாட்டம் கிளாஸில் சொல்லியிருக்கேன், பேண்ட்டுக்கு கொடுத்துருக்க கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் புட்டம் சுற்றளவுனா என்ன, கவடுனா என்ன அப்படின்றது. இந்த நம்மளோட சீட் ரவுண்டு தான் புட்டம் சுற்றளவு. சரிங்களா? நம்மளுக்கு பேக் சைடில் கொஞ்சம் சீட்டு இருக்குது இல்லை பார்த்தீங்களா, அந்த இதை வந்து சென்ட்ரு இது பண்ணி நம்ம டேப்பை சுற்றி எடுக்கணும். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு கூடுதலாக வரும். நம்ம மேலேயோ இல்லை கீழேயோ எடுத்துட்டோன்னா குறைஞ்சிரும் அளவு. அப்போ இந்த இடத்துக்கு அது பொருந்தாமல் போயிடும். ஸோ அதனால் இங்கே என்ன அளவோ இதை வந்து பார்த்து கவனமாக டேப் வச்சு நம்ம எடுக்கணும். அடுத்தது வந்து தோள்பட்டை. தோள்பட்டை அப்படிங்கிறது இந்த ஷோல்ட்ரு டு இந்த ஷோல்ட்ரு இந்த மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஷோல்ட்ரு அந்த நீலேருந்து இந்த ஷோல்ட்ரு நீ இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் எடுக்கிறது தான் தோள்பட்டை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேப்பை இப்படி வச்சு எடுக்கணும். இப்படி வச்சு எடுக்கும்போது 14 இன்ச்சு 13 இன்ச்சுன்னு அப்படி வரும். அதுதான் அளவு தோள்பட்டை. ஓகேங்களா? அடுத்தது இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம இடுப்பு பகுதி நீங்கள் எடுத்தோம் இல்லையா, இந்த இடம் இதை சுற்றி வர வந்து எடுக்கிறது தான் இடுப்பு சுற்றளவு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கை நீளம்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஷோல்டர்லேருந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மிச்சம் ரெண்டும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கை சுற்றளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அக்குள் பகுதி நம்ம கண்டுபிடிச்சா தான் வரும். பட் கை சுற்றளவு வந்து நம்ம எங்கே உயரம் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம கை சுற்றளவு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? எனக்கு இதில் வந்து ஃபார்முலா இதில் வரல, ஆனால் நம்ம எடுத்து நம்மளுக்கு போடும்போது கை சுற்றளவு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இந்த அளவுகளை பயன்படுத்தி ஃபார்முலா எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் இந்த வீடியோ 2 தடவை எடுத்துகிட்டு கணக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நான் உங்கள் முன்னாடி தான் போட்டு காட்டலான்னு பண்ணது. வீடியோ வந்து சரியாக உட்காராதனால எனக்கு இப்போ எனர்ஜியும் இல்லை, எதுவும் பண்ண முடியல. அதனால் திரும்ப இதையே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உயரத்துடன் தோள்பட்டை இணைப்பிற்காக 1/2 இன்ச்சும் கீழ் மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் கூட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உயரத்துடன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எடுத்திருக்க அளவு இருக்குது பார்த்தீங்களா, உயரம் இதுதான் 26 இன்ச்சு. இந்த உயரத்தோட தான் எவ்வளோ தையலுக்கு ஜாயிண்ட்டுக்கு இதெல்லாம் சேர்க்கணுங்கிறத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க இந்த ஃபார்முலாவில். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உயரத்துடன் தோள்பட்டை இணைப்பிற்காக 1/2 இன்ச்சும் கீழ்மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் கூட்டவும். உயரம்ங்கிறது 26 இன்ச்சு நம்மளுக்கு வந்திருக்கு கணக்கில், ஃபஸ்ட்டு கணக்கில். சரிங்களா? அதோட ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்காண்டி 1/2 இன்ச்சும் கீழ்மடிப்புக்காக 1/2 இன்ச்சும் கூட்டினோன்னா 28 இன்ச்சு. இதுதான் நம்ம இப்போது டயக்ராமில் இங்கிட்ட டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள், டயக்ராம்லேயோ இல்லை நம்ம இந்த சைஸில் இப்போ பேப்பர் கட் பண்ணுறதோ துணி கட் பண்ணுறதோ உயரம் இதுதான் நம்ம வச்சுக்க போகிறோம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சி நான் இங்கே கோடு போட்டிருக்க ஆன்சர் தான் நம்ம கிளாத்தில் வெட்டுறதுக்கு தகுந்த அளவு. அடுத்தது மார்பு சுற்றளவை 4 பிரிவாக்கி அதில் 2 இன்ச் குறைவாக வைத்தால் அக்குள் பகுதி ஆகும். மார்பு இது வந்து எப்படின்னா அக்குள் பகுதிங்கிறது இந்த ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு ஆமோட எவ்வளோ தூரம் ஆம் இறக்கம் வேணுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இது. சரிங்களா? இதுக்கு நம்ம எந்த அளவை எடுத்து நம்ம அக்குள் பகுதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்பு சுற்றளவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவை எடுத்தே நம்ம அக்குள் பகுதியை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் இப்போ இதில் சொல்லியிருக்கேன். மார்பு சுற்றளவு 28 இன்ச்சு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். மார்பு சுற்றளவை 4 பிரிவாக்கி மார்பு சுற்றளவு 28 இன்ச்சு, அதை 4ஆக வகுத்தா 7 இன்ச்சு கிடச்சிருக்கு. அதில் 2 இன்ச் குறைவாக வைத்தால் அக்குள் பகுதி ஆகும்.
அப்போது அந்த கண்டுபிடிச்ச 4ஆக வகுத்து வச்சுருக்க ஆன்சரில் 2 இன்ச்சு குறைவாக வைக்க சொல்லியிருக்காங்க. வச்சா வர ஆன்சர் தான் அக்குள் பகுதி. அப்போ 5 இன்ச்சு. 2 இன்ச்சை கழிச்சதுக்கப்புறம் 7ல் 5 கிடச்சிருக்கு பாருங்கள். இதுதான் அக்குள் பகுதி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி ஓப்பன். இது ரெண்டும் நம்ம எடுத்த அளவை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். ஒரு மாற்று இதுவும் இல்லை. சரிங்களா? இடுப்பு பகுதி ஓப்பன்கிறது என்னன்னா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? புட்டம் சுற்றளவு எங்கே வரணும், இடுப்பு சுற்றளவு எங்கே வரணும், மார்பு சுற்றளவு எங்கே வரணுன்றதுக்கான டிஸ்டன்ஸை கணிக்கிறது தான் இந்த இடுப்பு பகுதியும் ஓப்பனும். அதனால் இதை அப்படியே நம்ம போட்டுக்கிட்டா போதும், எடுத்த அளவு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இது எல்லாமே நான் கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு உள்ள பின்னாடி வந்து ஃபோட்டோவாக தெளிவாக நான் கொடுத்துருவேன். பிடிஎஃபாக போடுறதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணுறேன். பட் அது எப்படின்னு எனக்கு தெரியலையா, இல்லை அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையான்றதே எனக்கு தெரியல. பட் நான் நிறைய ட்ரை பண்ணேன். நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் எதுவும் போட முடிஞ்சா. அதுக்கு வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு நான் ஃபோட்டோவாக இதை எடுத்து எப்பொழுதும் போல் போட்டுறேன். கடைசியில் நீங்கள் பாஸ் போட்டு அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பிரிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது பாயிண்ட்டு, புட்டம் சுற்றளவை 4 பிரிவாக்கி தையலுக்கு 1 இன்ச்சும் லூஸுக்கு 1 இன்ச்சும் கூட்டினால் புட்டம் அகலமாகும். இப்போ புட்டம் சுற்றளவு நம்ம இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அளவு. 5வது பாயிண்ட்டு 28 இன்ச்சு. அதை இங்கே போட்டுருவோம் புட்டம் சுற்றளவு. அதை வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 4ஆக பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4ஆக பிரித்தோம்னா 7 இன்ச்சு கிடச்சிருக்கு. சரிங்களா? அதோட தையலுக்கு 1 இன்ச்சும் லூஸுக்கு 1 இன்ச்சு கூட்ட சொல்லியிருக்காங்க. அதை 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா 2 இன்ச்சுன்னு கூட்டினோம்னா 9 இன்ச்சு கிடைக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இடுப்பு சுற்றளவை 4 பிரிவாக்கி அதனுடன் தையலுக்கு 1 இன்ச்சும் லூஸுக்கு 1 இன்ச்சும் கூட்டினால் இடுப்பு அகலமாகும். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்திருக்கோம்? 22 இன்ச்சு. இப்போ இந்த 22 இன்ச்சை 4ஆக வகுக்க சொல்லியிருக்காங்க. வகுத்தோம்னா 5.5 கிடைக்குது. அதோட தையலுக்காக 1 இன்ச்சும் லூஸுக்காக 1 இன்ச்சு கூட்டினோம்னா 7.5 கிடைக்குது. இதுதான் இடுப்பு சுற்றளவோட ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் நம்ம தையலுக்கு விடுற கூடுதல் அளவுகள் தான். இதை நீங்கள் கண்டுபிடிச்ச அளவை அப்படியே எடுத்து கிளாத்தில் போட்டு தாராளமாக வெட்டலாம். தைரியமாக, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அடுத்தது 7வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மார்பு சுற்றளவை 4 பிரிவாக்கி அதனுடன் தையலுக்கு 1 இன்ச்சும் லூஸுக்கு 1 இன்ச்சும் கூட்டினால் மார்பு அகலமாகும். இதுதான் நம்ம மார்பு சுற்றளவோட இது ஃபார்முலா, இந்த இடத்தோட ஃபார்முலா. சரிங்களா? இதே மார்பு சுற்றளவை வச்சு அக்குள் பகுதி நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் இப்போ திரும்ப நம்ம மார்பு சுற்றளவுக்கும் அதே தான் வச்சு நம்ம மார்பு சுற்றளவுக்கு எவ்வளோ அளவுகள் கூடுதல் பண்ணணுன்றதையும் இதில் இதே அளவு வச்சு தான் நம்ம பண்ணிக்கணும். அப்போ மார்பு சுற்றளவு 28 இன்ச்சா, 28 இன்ச்சு போட்டாச்சு. அதை 4ஆக வகுக்க சொல்லியிருக்காங்க. வகுத்துட்டோம். வகுத்தா 7 இன்ச்சு கிடைக்குது. அதோட தையலுக்கு 1 இன்ச்சும் லூஸுக்கு 1 இன்ச்சு கூட்ட சொல்லியிருக்காங்க. கூட்டினோம்னா 9 இன்ச்சு. இதுதான் ஆன்சர். அடுத்தது தோள்பட்டை 2 பிரிவாக்கி அதில் 1 இன்ச் குறைவாக வைத்தால் தோள்பட்டை அகலமாகும். இது வந்து நம்ம ஷோல்டரோட அளவு எடுத்தோம் இல்லையா? ஷோல்டரோட அளவு என்ன எடுத்தோம்? 14 இன்ச்சு. தோள்பட்டை 14 இன்ச்சை வந்து இங்கே போட்டாச்சு. அதை 2ஆக வகுக்க சொல்லியிருக்காங்க. வகுத்தோம்னா 7 இன்ச்சு கிடைக்குது. அதில் 1 இன்ச்சு குறைவாக வைக்க சொன்னாங்க. -1 போட்டால் மிச்சம் 6 இன்ச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ இதில் வந்து உங்களுக்கு படிக்கும் போது ஒரு இது வரலாம், டவுட் வரலாம். என்னென்னா, தோள்பட்டை 2 பிரிவாக்கி அதில் 1 இன்ச் குறைவாக வைத்தால் தோள்பட்டை அகலமாகும் அப்படின்னு நீங்கள் வந்து இதில் இருக்குது. இப்போ இது வந்து 1 இன்ச்சு குறைச்சி அகலம் குறையாதானே செய்யும். என்னோட அகலமாகும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இந்த இதுபடி நீங்கள் கழிச்சு எல்லாம் கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் தோள்பட்டைக்கான அகலம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் தோள்பட்டைக்கான அகலம் அப்படிங்கிறதுக்கு தான் அது அர்த்தம். அதனால் என்னடா இது 1 இன்ச்சு குறைச்சிட்டோம்னா இன்னும் குறைய தானே செய்யும், அகலம் ஆகும்னு சொல்கிறாங்களேன்னு நீங்கள் குழப்பிக்க வேணாம் ஃபார்முலாவில். அதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது வந்து 9வது பாயிண்ட். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸுக்கு இந்த டயக்ராமுக்கு வர ஃபார்முலா இந்த 8 பாயிண்ட்டும், 9ம் 10ம் இந்த ஸ்லீவுக்கான ஃபார்முலா. உங்களுக்கு டயக்ராம் இப்போ தனியாக தெளிவாக நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ 9வது பாயிண்ட் வந்து மார்பு சுற்றளவை 4 பிரிவாக்கினால் கை அகலமாகும். கை அகலம்ங்கிறது எதுனா இந்த ஆம்ஹோலோட இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கையோட அகலம். இதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, கை சுற்றளவு அப்படிங்கிறது இதுதான், இந்த இதுதான்.
ஆனால் நம்ம வந்து கை சுற்றளவுங்கிறது நம்மளோட எடுக்கிற கை நீளத்துக்கு தகுந்த சுற்றளவையும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஆமோட அகலம்னு சொல்லிட்டு வரும். இது ஃபார்முலாவில் வராது. அதை நம்ம இப்படி வரும்போது எடுத்து பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அப்போ மார்பு சுற்றளவை 4 பிரிவாக்குனா கை அகலம் அதுதான். நம்ம மார்பு சுற்றளவு 28 இன்ச்சு நம்மளோட ரெடி அளவு. அதை டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 7 கிடைக்கிது. அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த அக்குளோட இறக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது கை நீளத்துடன் தோள்பட்டை இணைப்பிற்காக 1/2 இன்ச்சும் கீழ்மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் கூட்டவும். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். கை நீளம் எவ்வளவோ அதிலிருந்து கீழே மடிச்சடிக்கணும் இல்லையா, ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் ஷோல்டரில் கையை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் தேவை. அதுக்காக 2 இன்ச்சு நம்ம கூட்டினோம் அப்படின்னா 6 இன்ச்சு கிடைக்கிது. இதுதான் ஆன்சர். இப்போ டயக்ராம் பார்க்கலாங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், உயரம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 28 இன்ச்சு. சரிங்களா? இப்போ இந்த 28 இன்ச்சுக்கு நான் போட்டுக்கிறேன். 28 இன்ச்சுக்கு உயரம் வந்து நம்ம ஸ்கேலில் தான் இந்த அளவுகள் எல்லாமே போட போகிறோம். அதனால் நீங்கள் ஸ்கேலே பயன்படுத்திக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்கேல் அளவுகள். இதே நீங்கள் டேப்பில் எடுத்திங்கன்னா பெரிய அளவாக வரும். நம்ம பெரிய துணியாக நீங்கள் தைச்சி பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ கற்றுக்கிறனால நம்ம ஸ்கேல் அளவை பயன்படுத்தி எல்லாம் பண்ணிக்கலாம். 28 இன்ச்சு வந்து டாப்ஸோட இறக்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 28 இன்ச்சுக்கு நேராக நான் வந்து ஒரு கோடு போட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதிலிருந்து அக்குள் பகுதின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அக்குள் பகுதிங்கிறது இதுதான் வந்து இந்த இடம் தான் ஷோல்டருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரில் இருந்து நம்மளுக்கு அக்குள் பகுதி அந்த ஆம் வந்து எவ்வளோ தூரத்தில் வரணுன்ற ஒரு அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு தான் நம்ம மார்பு சுற்றளவை 4ஆக பிரித்து அதில் 2 இன்ச்சு கழித்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், 5 இன்ச்சு. அதுதான் அந்த அக்குள் பகுதியோட இறக்கம் டாப்ஸில். சரிங்களா? இங்கே வருது. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உயரம் வந்து 28 இன்ச்சு. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்குள் பகுதி. அக்குள் பகுதி வந்து எவ்வளோனா 5 இன்ச்சு. சரிங்களா? இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் 5 இன்ச்சு. அடுத்தது வந்து 3வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதிங்கிறது நம்ம அளவெடுக்கும் போதே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான், இந்த ஆம் ஹோலோட டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு அக்குள் பகுதி. நம்ம மார்பு சுற்றளவு ரவுண்டை வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போது அக்குள் பகுதி இங்கேருந்து இங்கே குறிச்சதுக்கப்புறம் இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, இடுப்பு பகுதி அதே நம்ம அக்குள் பகுதியோட அடியில் இருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து, இந்த அக்குள் அடியில் இருக்கு பாருங்க, இங்கே இருந்து இங்கே நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த அளவு, இதுதான் அக்குள் பகுதி. இதை என்ன செய்யணும், நம்ம இதில் எந்த அளவும் சேர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாதனால அப்படியே குறிச்சிடலாம். அக்குள் பகுதி 5 இன்ச்சு, ஓப்பன் 10 இன்ச்சுங்கிறத இந்த அக்குள் பகுதி இருக்கு பாருங்கள், அதே இடத்துலேருந்து தான் அந்த 10 இன்ச்சை நம்ம கனெக்ட் பண்ணி குறிக்கணும் எடுக்காமல். சரிங்களா? இங்கே அக்குள் பகுதியில் இருந்து இடுப்பு பகுதி 5 இன்ச்சு, ஓப்பன் வந்து 10 இன்ச்சு இருக்கா, அந்த 10 இன்ச்சை அதே அந்த அக்குள் பகுதியிலேருந்து 10 இன்ச்சுன்னு நம்ம வந்து எடுத்து குறிக்கணும். இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னென்ன பாயிண்ட்டுன்னு எழுதிக்கிறேன். இப்போ 3வது பாயிண்ட் வந்து இது வந்து இன்ச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து 3வது பாயிண்ட்டு இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதி 5 இன்ச்சு. 5 இன்ச்சு. ஓகேங்களா? அடுத்தது 4வது பாயிண்ட்டு ஓப்பன். ஓப்பன் வந்து இதுக்கும் உள்ள அளவு தான் வந்து ஓப்பன். ஓகேங்களா? ஓப்பன் வந்து 5 இன்ச்சு. இது வந்து 4வது பாயிண்ட். ஓகேவா? இப்படி பாயிண்ட்டாக நான் எழுதிட்டேன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு வரும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ முடிஞ்சுது. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், புட்டம் அகலம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். புட்டம் அகலம் எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போடுறோம். அடுத்ததுக்கப்புறம் எந்தெந்த அளவு எங்கெங்கே வரணுன்ற ஒரு டிஸ்டன்ஸை வந்து நம்ம குறிச்சிக்கிறோம். அது இந்த மேலேருந்து இப்படி தான் வரும். அடுத்தது வந்து இது வந்து அந்த டிஸ்டன்ஸு. அடுத்தது அகலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, புட்டம் சுற்றலாம், இப்படி கீழே இருந்து தான் நம்ம குறிச்சிட்டே போவோம். ஸோ அப்படி தான் இப்போ பண்ண போகிறோம்.
5வது பாயிண்ட் புட்டம் சுற்றளவு. இந்த இடம் தான் நம்மளுக்கு அந்த ஓப்பன் எங்கே வருதோ அதுதான் புட்டம் சுற்றளவு. கடைசி பாயிண்ட் நம்ம குறிச்சிருக்குது. இப்போ இந்த இடத்துல புட்டம் சுற்றளவு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 9 இன்ச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். 9 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து 9 இன்ச்சு. எத்தனாவது பாயிண்ட்னா 5வது பாயிண்ட்டு. சரிங்களா? இது வந்து புட்டம் சுற்றளவு. ஓகேங்களா? இது புட்டம் சுற்றளவு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 7.5ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது அப்படியே இடுப்பு வருது பார்த்தீங்களா? இடுப்பு பகுதி அந்த இடத்துல வச்சு 7.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது எத்தனாவது பாயிண்ட்டு? 6வது பாயிண்ட்டு. 7.5 இன்ச்சு. ஓகேங்களா? 6வது பாயிண்ட்டு 7.5 இடுப்பு சுற்றளவு. இடுப்பு அகலம்னு நான் எழுதியிருக்கேன், அதுலேயே அப்படியே உங்களுக்கு எழுதிடுறேன். ஓகே, ரெண்டும் ஒன்று தான். அகலம் சுற்றளவு ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது 7வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு. இப்போ தான் வருது நம்ம கண்டுபிடிச்சது. மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவும் புட்டம் சுற்றளவும் ஒரே அளவு வரும். அது வந்து ஒரு மாதிரி சீரான ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, சரியான ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. நம்ம எடுத்துருக்க அளவு கரெக்டாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். அப்படி வரும். ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பொதுவாக வந்து நம்ம இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம்னு அர்த்தம். நிறைய பேர்த்துக்கு ஆனால் மாறுது மெஷர்மெண்ட்டு. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு என்ன இருக்கோ அதானே எடுக்க முடியும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு. இது வந்து 7வது பாயிண்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர், தோள்பட்டை 6 இன்ச்சு. இது மேலே வரும் உங்களுக்கு. ஏன்னா நம்மளோட அமைப்பில் இப்படி தான் வருது. ஷோல்ட்ரு, இடுப்பு பகுதி, புட்டம் சுற்றளவு அப்படி தான் வந்து இதில் வரும். அப்போ நம்ம வந்து குறிக்கிறது தான் லாஸ்ட்டாக குறிப்போம். ஆனால் வந்து ஃபஸ்ட் அளவு இது தான் இருக்கும். ஷோல்டர் தான் இருக்கும். 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு தோள்பட்டை. தோள்பட்டை எத்தனாவது பாயிண்ட்டு? 8வது பாயிண்ட்டு. அளவு வந்து 6 இன்ச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த கோடு எங்கே இருக்கோ அதுக்கு நேராக வந்து நம்ம இந்த அக்குள் பகுதி, இதுதான் அக்குள் பகுதி, இந்த இதுதான், இதை குறிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஷேப் எப்படி வருதோ அதில் குறிச்சிக்கோங்க. எனக்கு வந்து மித்தது வந்து நல்லா வரும், அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு நான் கான்ஃபிடெண்ட்டாக நல்லா பண்ணுவேன். நான் சும்மா இப்படி பண்ணாலே எனக்கு ரொம்ப நல்லா வரும். எனக்கு சுடிதாருக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க கஸ்டமர்னு நான் சொன்னேன்னா எனக்கு இதுதான் ரொம்ப நல்லா வந்து சுடிதாரோட ஷேப் வந்து வரும். அவ்வளோ அருமையாக வரும். இதில் உங்களுக்கு அந்த சீக்ரெட் எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போது கீழே இங்கே உயரம் 28 இன்ச்சுக்கு போட்டதுக்கு அதே இதில் இந்த பக்கமும் நம்ம இதை வந்து கோடை இழுத்துடணும். எடுத்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஸோ வந்து டாப்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஆம் ஹோலும் இந்த இடுப்புக்கிட்ட ஒரு கர்வும் வரையணும். ஆம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராப்பராக நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா இதுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இறக்கத்துக்கு ஒரு சென்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கேக்கு ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அழகாக வரைஞ்சிக்கோங்க. இப்படி அந்த இது மேலே நீங்கள் டச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்படி நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து வெட்டிடலாம். இந்த இடத்துக்கு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு. ஏன்னா இந்த வெட்டிலையே வெட்டினீங்கன்னா ஷேப் நல்லா இருக்கும். ஒன்றும் இப்போ வராது, பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் கர்வாக வெட்டும் போது நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துணி வந்து ஒரு மாதிரி சொருகிட்டு கொசன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கர்வாக வெட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ டாப்ஸு பீஸுக்கு வந்து நம்ம டயக்ராம் போட்டாச்சு. அடுத்தது கைக்கு போடுவோம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்லீவில் வந்து கொஞ்சம் குழப்பம் வரும். என்னென்னா அந்த ஆம் ஹோல் அடியில் நீளம்னு ஒரே குழப்பிப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ஆம் ஹோல் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். கையோட அகலம் 7 இன்ச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கையோட அகலம்ங்கிறது இதுதான். இந்த ஆம் ஹோலோட சுற்றளவு தான். இப்போ உங்கள் கை வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆம் ஹோல். சரிங்களா? இதுதான் ஆம் ஹோலோட அகலம். இதுதான் கையோட நீளம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க.
ஓகேவா? அப்போ இப்படி வைக்கும்போது உங்களுக்கு எப்படி வருது, இந்த இடம் ஆம் ஹோலு இப்படி வருது பாருங்கள். இது அக்குள் பகுதி, இது கை நீளம். அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது. ஸோ எல்லாரும் அது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆம் ஹோல் அக்குள் பகுதியோட அளவு கையோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. கை அகலங்கிறது நீங்கள் இந்த சுற்றளவுன்னு நினச்சிக்காதீங்க. இதில் நான் கூட போட்டுறேன். இது வந்து அக்குள் பகுதின்னு போடுறேன். ஓகேவா? இது வந்து அக்குள் பகுதி. இதுதான் இந்த இடத்துல நம்ம ஆம்க்குன்னு பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ 7 இன்ச்சு. 7 இன்ச்சுக்கு நான் நேராக ஒரு நல்லா சென்டர் 7 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 9வது பாயிண்ட்டு. 9வது பாயிண்ட்டு எத்தனை? 7 இன்ச்சு. 7 இன்ச்சு அக்குள் பகுதி. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கை நீளம். கை நீளம் நம்ம 6 இன்ச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். நான் சொல்லி கொடுத்த பொசிஷன்லேயே ஸ்கேல் வந்து வச்சிங்கன்னா 6 இன்ச்சுக்கு நேராக வந்து நான் ஒரு கோடு போட்டுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இதை அப்படியே நான் வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டயக்ராம் அப்படியே இப்போ இதை பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா 1.5 இன்ச்சுக்கு ஒரு நம்ம மடிச்சடிக்க தையலுக்கு விட்டோம் பாருங்கள், அதை இதில் தனிப்படுத்தி காட்டிக்கணும். ஏன்னா நம்ம கையோட நீளமே 4 இன்ச்சு தான். நம்ம தையலுக்கும் மடிச்சடிக்கிறதுக்கும் சேர்த்து தான் 6 இன்ச்சு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போ தையலுக்கு 4.5 இன்ச்சும் மடிச்சடிக்க 1.5 இன்ச்சுன்னு நம்ம அதை வந்து பிரிச்சுக்கிறோம். சும்மா உங்களுக்கு காட்டுறேன், தனிப்படுத்தி காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ இது வந்து கையோட நீளம். கை நீளம் வந்து 6 இன்ச்சு. இது வந்து 10வது பாயிண்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஃபார்முலாலெல்லாம் வராது. இது நான் இப்போ டயக்ராம் போடுறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம அக்குள் வந்து அந்த ஆம்போலோட அந்த ஷேப் வந்து வரைய போகிறோம். இதுதான் இப்போ எப்படி வரைகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட அந்த அக்குள் பகுதியோட உயரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயரத்தில் 7 இன்ச்சுன்னா அதில் பாதி 3.5 இன்ச்சுன்னு நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே 3.5 இன்ச்சு வருது அப்படின்னா இதில் இருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி அப்படியே நம்ம இது வந்து அக்குள் பகுதியோட அடிப்பகுதி, அதாவது நம்மளோட இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, தைக்கும் போது வர இந்த பகுதி தான் இது. ஓகேங்களா? இப்போது இதில் 3.5 இன்ச்சு இருக்குன்னா அதே 3.5 இன்ச்சு ஷார்ட் ஸ்லீவுக்கு வைக்கக்கூடாது. லாங் ஸ்லீவோ 3/4க்கோ தாராளமாக வைக்கலாம். ஷார்ட் ஸ்லீவுக்கு வச்சோம் அப்படின்னா இப்போ இங்கே 3.5 இன்ச்சு வந்துடும், 1.5 இன்ச்சு இங்கே மடித்து வச்சுருவோம். இந்த இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகும், கை தூக்குனாலோ இல்லை சும்மா நம்ம ஏதாவது கேஷுவலாக இருக்கும் போதே நம்மளுக்கு அக்குள் தெரிகிற மாதிரி தெரியும், கையை கொஞ்சம் தூக்குனாலே. சரிங்களா? அதுக்காக என்ன செய்யணும், நம்ம இந்த ஷார்ட் ஸ்லீவுக்கு மட்டும் இப்படி இதிலேருந்து சென்டர் எடுத்து அது என்ன அளவு வருதோ அதில் இருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி இங்கே வந்து அக்குள் பகுதி அடிப்பகுதியை வந்து நம்ம குறிச்சிக்கணும். 3ங்கிறது 2.5 இன்ச்சு நான் குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு இதுவும் இந்த மார்க்கையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். கிராஸாக தான் வரும். இப்போ இப்படி கிராஸாக வந்து ஜாயின் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஸ் கோடில் சென்டர் எடுக்கணும். இதில் வந்து எனக்கு 4.25 வருதுன்னா 2.1 புள்ளி விவரங்களோடையே தாராளமாக சரியாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது மாதிரி இந்த இடத்துல நான் மையப்பகுதியை மார்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் இப்படி வந்து தூக்கி நீங்கள் கோடு போடணும். 1/2 இன்ச்சு மேல் நோக்கி கோடு போடணும். போட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம நோட்டை வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி திருப்பிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், இந்த கோட்டு மேலே இந்த ஸ்கேலை வந்து ஒரு எஜ்ஜி இந்த நம்மளோட மேலே கை நீளத்தோட ஓரத்தில் இருக்கணும். இன்னொரு ஸ்கேல் வந்து இந்த கோட்டு மேலே நிற்கணும். இப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கை வாட்டம் வரும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்படி குழியாக போட்டோம் இல்லையா, இந்த இன்னொரு பேலன்ஸ் இருக்கிற கேப்பில் நம்ம இப்படி மேல் நோக்கி போடணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வரணும். இங்கேருந்து இப்படி வந்து குழியாக வந்து இந்த மார்க்குக்கு அப்புறம் நம்ம மேல் நோக்கி போடணும். அப்படி போட்டுட்டு உங்களுக்கு வராதவங்க ஸ்கேலை வச்சே போடலாம். இப்படி இப்படி திருப்பி வச்சு இப்படி போட்டுக்கலாம், அதனால் தப்பு இல்லை. சரிங்களா? ரொம்ப குழியாக போடக்கூடாது, ரொம்ப மைனூட்டான ஒரு குழியாக இருக்கணும்.
சரிங்களா? இது அரை இன்ச் இருக்குன்னா இந்த அரை இன்ச்சில் இருந்து நம்ம லைட்டாக அப்படியே சும்மா பெண்டு பண்ணி இது பண்ணணும். இந்த அரை இன்ச்சை தாண்டி நம்ம வந்து ரொம்ப இப்படி எம்போஸ்டாக பண்ணக்கூடாது. அந்த அரை இன்ச்சுக்கு ஈவனாகவே நம்ம இப்படி போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஒரு இன்ச்சு கையோட நீளம் இருக்குது பார்த்தீங்களா, மடிச்சடிக்கிற இடம், அந்த இடத்துக்கு இந்த அடியில் இருக்கு பாருங்க, இதில் இருந்து இப்படி 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த ஷேப்பு வர்றதுக்காக. ஏன்னா ஒரே ஸ்கொயராக கை நம்ம இருந்தது அப்படின்னா அடியில் துணி அதிகமாக சொருகும், அசிங்கமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இந்த இடம் வந்து எப்பொழுதும் நமக்கு சுற்றளவு குறுகலாக தான் வரும். அதனால் 1 இன்ச்சு நம்ம குறைச்சே வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் கையோட அளவை போடணும். கை புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை ஒரு 2 தடவை ரிவர்ஸ் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. வீடியோட எண்டில் இந்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே, இந்த மெஷர்மெண்ட்டு, ஃபார்முலா, டயக்ராம் எல்லாமே நான் பிக்சராக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.